ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக சன்னா மசாலா செய்யலாம். சோளா பூரிக்கும் சன்னா மசாலாவுக்கும் சூப்பர் காம்பினேஷன். இது செய்கிறதுக்காக இன்றைக்கி பாருங்கள், நான் சன்னா 1 கப் அளவுக்கு நைட்டே ஊற போட்டு 8 மணி நேரம் ஊறிட்டு கொஞ்சமாக வேக வச்சு 3/4 பங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வேக வைக்கிறதெல்லாம் சீக்கிரம் செய்யலாம். பாருங்கள், ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் 8 பல் பூண்டு, மீடியம் சைஸ் வெங்காயம் 1 தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் பாருங்க, சின்ன பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு லவங்கம், பட்டை, ஏலக்காய் 2 பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் மிளகு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் 1/2 ஸ்பூன், பெருஞ்சீரகம்னா சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். தேங்காய் கொஞ்சமாக கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், அப்புறம் பன்னீர் மசாலா இது கிடைக்குது எவரெஸ்ட் இதில், இது 1 ஸ்பூனு. மல்லித்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வாங்க செய்கிறது பார்க்கலாம். கொஞ்சமாக கசகசா எடுத்திருக்கேன், அது நான் கடைசியாக காமிக்கிறேன். தயிர் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு இந்த மசாலா நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாமே கொஞ்சமாக வதக்கிடலாம் எண்ணெயில். அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, லவங்கம், பட்டை, ஏலக்காய், சீரகம், சோம்பு எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. நீங்கள் எடுத்து நான் பிளேட்டில் வச்சுருக்கேன் இல்லையா, அது எல்லாமே போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இது கூடவே நான் தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஃப்ளேம் குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி 4ஆக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது கொஞ்சமாக வறுபடட்டும். பாருங்கள், நல்லாவே கலந்து விடுங்க. இந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் மசிய வரட்டும். பாருங்கள், நான் சின்ன துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காய்க்கும் கொஞ்சம் கம்மியாக பாருங்கள், நான் சின்ன துண்டு அதை நான் பொடியாக கட் பண்ணி இதிலேயே போட்டுக்கிறேன். இதுலேயே நல்லா மசாலாலேயே வதங்கட்டும். உங்களுக்கு முழு தனியாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு இதிலே போட்டு வதக்கிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் தனியாத்தூள் போடுறேன். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேம் நல்லா குறைச்சி நல்லா வறுபடட்டும். இதில் புதினா கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் போட்டுக்கிறேன். சும்மா அரை கைப்பிடி அளவுக்கு புதினா, நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு வறுத்து மசாலா அரைக்கிறதால இந்த சன்னா மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. நான் கசகசா கொஞ்சமாக வச்சுருக்கேன், அதை நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், இது கூட தனியாத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நீங்கள் முழு தனியா போடுறதா இருந்தால் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போடுறேன். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் மிளகாத்தூள் கொஞ்சமாக குறைச்சி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. நல்லா வறுபடட்டும் இந்த மசாலா எல்லாமே. பாருங்கள், இதுக்கு நம்ம முந்திரி பருப்பு போடலை. முந்திரி பருப்புக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் சொன்னேன் இல்லையா, வேர்க்கடலை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அது முந்திரி பருப்பு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி வாஷ் பண்ணி போட்டுக்கிறேன். எல்லாமே நல்லா வறுத்துக்கோங்க. ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நான் கசகசா கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கசகசா கேசரி பவுடர் மிக்ஸ் ஆகிடுச்சி. நான் அந்த
அந்த டப்பாவில் வச்சுருந்தேன். அதனால் வந்து கொஞ்சமாக வாஷ் பண்ணி போடுறேன். அப்படியே கூட போடலாம். ஆனால் அது கசகசா மாதிரி தெரியாது கலர் மிக்ஸ் ஆகும்போது. அதனால் கொஞ்சமாக தண்ணி போட்டு கலந்து விட்டு நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், இது எல்லாமே நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுபடட்டும். தீயாத மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டேன். இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், எல்லா மசாலாவும் நான் போட்டுக்கிறேன். இப்போ இதை நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டேன். கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி போட்டு கூட அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நெய்ஸாக இருக்குது. இப்போ வாங்க செய்கிறது பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சுட்டேன். பட்டர் வந்து ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூன், நான் பெரிய கரண்டி வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு கொஞ்சமாக தெரியுது. இது கூட நம்ம வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முழுசாகவே பட்டர் வேணும்னா கூட போட்டுக்கோங்க. இல்லை பட்டர் குறைச்சி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஆயிலும் கொஞ்சமாக பட்டரும் போட்டுக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், சூடாகட்டும் இந்த எண்ணெயும் பட்டரும். பாருங்கள், இதில் நான் கல்பாசி சொல்லுவாங்க இல்லையா, அது கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன். இது வந்து நல்ல வாசனையை கொடுக்கும். ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து அந்த நம்ம வதக்கணும் இல்லையா மசாலா, அதில் கூட நீங்கள் கல்பாசி போட்டு அரைக்கலாம். நான் வந்து தாளிப்பில் போடுறேன், நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா வதக்கிக்கோங்க. இதை போட்டு வெங்காயம் நல்லா வறுத்து வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா, அதை நம்ம போட்டுக்கலாம். இந்த மசாலாலேயே நம்ம எல்லாமே நம்ம கலக்க வேண்டியது எல்லாமே கலந்துட்டோம். அதனால் வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. உங்களுக்கு மிளகாத்தூள் மட்டும் நீங்கள் காரத்துக்கு பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொஞ்சம் கலந்து விட்டு இது கொஞ்சம் எண்ணெயில் வறுபட்ட அப்புறம் நம்ம தண்ணி கலந்துக்கலாம். கொஞ்சமாக கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா சன்னா, அதை போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக வேக வச்சு வச்சுட்டிங்கன்னா இந்த சன்னா வந்து சீக்கிரமே நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த சன்னா மசாலா நீங்கள் அப்படியே நீங்கள் போடுறதா இருந்தால் குக்கரில் கூட 2 விசில் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக முடியும். பாருங்கள், நான் வேக வச்ச அந்த தண்ணியோடவே போட்டுக்கிட்டேன். நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடலாம். உங்களுக்கு பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி கலந்துக்கோங்க. நான் கொஞ்சமாக அந்த மிக்சியில் மசாலா இருக்குது இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் நான் போட்டுக்கிட்டேன். இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சன்னா வந்து 3/4 பங்கு தான் வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். அதனால் வந்து ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுட்டு மூடி வச்சு கொஞ்சம் வேக வைக்கலாம். பாருங்கள், மூடியில் கூட மசாலா நிறைய ஒட்டியிருக்கு. சில ஹோட்டலுங்களில் கலர் ஆட் பண்ணுவாங்க, கேசரி கலரு. நான் எதுவுமே ஆட் பண்ணலை. பாருங்கள், நான் வந்து அந்த ஆயிலும் வந்து நான் குறைச்சி தான் போட்டிருக்கேன். பாருங்கள், ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். அந்த சன்னா நல்லா கையில் நசுக்கும் போதே நல்லா மசிகிற மாதிரி வேகணும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, நல்லாவே வெந்துடுச்சு.
பாருங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர் மசாலா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். அப்புறம் சிக்கன் மசாலா, நான் கரம் மசாலா ஆட் பண்ணலை, சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். இது வந்து கடைசியாக போட்டுக்கோங்க. பாருங்கள் சிக்கன் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக போட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா கலந்து விட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நான் மூடி போட்டு வைக்கிறேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சன்னா மசாலா. இது சோளா பூரி கூட சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஹோட்டலுக்கே போக வேணாம். பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்கள் திக்னஸ் உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். நான் சோளா பூரி கூட கோதுமை மாவு வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். இதுக்கு காம்பினேஷனாக சன்னா மசாலா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்க அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வாஷ் பண்ணிவிட்டு கையிலேயே நான் கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம இறக்கும்போது கடைசியாக போட்டு மூடி வச்சிட்டோன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த சன்னா மசாலா. பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த சன்னா மசாலா சோளா பூரிக்கு. நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்பப்போ செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நான் இதில் ஆயில் கூட நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன், பட்டரும் குறைச்சி தான் போட்டிருக்கேன். பெரியவங்களும் தாராளமாக ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, இது கூட நான் கோதுமை மாவு வச்சு தான் சோளா பூரி பண்ணியிருக்கேன். எப்போயாவது ஒரு நாள் நீங்கள் வந்து ஆயில் ஐட்டம் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.